Hi, hello, welcome. Once again, welcome back to our MBC channel. Big Boss Season 8, Day 17. இந்த சீசன் பிக் பாஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப போரா தாங்க போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்க்குற எல்லாத்துக்கும் புரியும் என்னடா அது இவ்வளோ போரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக நேற்று Day 17 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போரா போச்சுங்க. ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயமே நடக்கலங்க. சும்மா டாஸ்க்கு, இந்த பிபி ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க்கு, அப்புறமேட்டுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நடந்துச்சு. அதுல ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கலங்க. ஸோ ஆனாலும் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ரிவ்யூல எந்த விஷயம்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு, எதெல்லாம் நேற்று பாக்குற மாதிரி இருந்துச்சு, எதெல்லாம் ஓகே போர் அடிக்காம போச்சு அப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு அந்த வீடியோவை வந்து நம்ம ரிவ்யூவா பார்க்க போறாங்க. ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி மல்லூர் நம்ம எல்லாத்துக்குமே என்னோட கோடான கொடி நன்றிங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி கூவிட்டு தாங்க இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஆனா நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியலங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாங்க இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 Day 17 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குவிக்கா ரிவ்யூல வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பதினேழாம் நாள் அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. அந்த பிபி ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுது. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கஸ்டமராகவும், கேர்ள்ஸ் டீம் வந்து அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து அந்த டாஸ்க் வந்து போயிட்டு இருக்குங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரூம்லேயே இருக்கலாம், அந்த ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிற கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம்ல இருக்கலாம், உங்களை தேடி வந்து வந்துடும் பிரேக்ஃபாஸ்ட் அது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் வந்து ஓகே ரூமுக்கே அமைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இது பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சுவாரஸ்யம் இல்ல ஒரு சண்டை மாதிரி நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சாச்சனாக ஒரு சண்டைங்க. ஜெஃப்ரி என்ன பண்றாப்புல, இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு போய் ஏதோ சாச்சனாட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அதுக்கு காண்டாயிட்டாரு ஜெஃப்ரி, என்ன எப்படி தம்பின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல அவங்க டீம் மேனேஜரா இருக்கிற சுனிதாட்ட. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து போய் எழுதுறாங்க சாச்சனா, இந்த மாதிரி இது சரியில்லை, கஸ்டமரை வந்து கவனிக்கிறது சரியில்லைன்ற மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்ல போய் எழுதுறாங்க. உடனே ஜெஃப்ரி என்ன பண்றாங்க, அவர் வந்து கேட்கறாங்க ஹவுஸ் கீப்பிங்ல இருந்தாங்க என்ன எப்படிங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாச்சனா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, கண்டிப்பா ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இப்ப நம்ம ஹோட்டல்ல இருந்தே தங்கியிருந்தாங்கன்னா டைரக்டா கிச்சன்ல உள்ள ஆளுங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, அந்த ரூம் சர்வீஸ்ட சொல்லி அவரு தான் போய் கிச்சன்ல போய் இது பண்ணுவாரு. ஸோ சாச்சனா சொன்னது கரெக்ட் தான், ரூம் சர்வீஸ் தான் வந்து கிச்சனுக்கு இது பண்ண முடியும். நான் போய் டைரக்டா போய் கிச்சன்ல போய் இது வேணும் அது வேணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த கஸ்டமர் பாயிண்ட் வந்து என்ன சொல்றது, அது ஒன்றும் முக்கியம் அந்த அளவுக்கு எழுத அளவுக்கு முக்கியமா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா கண்டிப்பா அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி முத்துக்குமரன்ட்ட போய் இந்த மாதிரி நான் அவங்கள போய் வாடி பொடின்னு கூப்பிட்டா ஒத்துக்குப்பாங்களா அப்படின்னா முத்துக்குமரன் வந்து அலர்ட் பண்றா, தம்பி நீ வாய விடாத, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காங்க, வாடி கிட்டிலாம் போய் சொல்லிடுறாரு வேற மாதிரி அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்லி அலர்ட் பண்ணியாரு ஜெஃப்ரிய. ஸோ இந்த மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு நம்ம ரஞ்சித் பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. இந்த சுடுதண்ணி வரதுக்கு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, போய் தீபக் போய் அதை போய் எழுதுறாரு, இந்த மாதிரி கஸ்டமரை வந்து சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டாங்க, ஒரு விஷயம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதையும் கஸ்டமர் ஃபீட்பேக்ல வந்து எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கேர்ள்ஸ் டீமுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி ஒரு பிளான் பண்றாரு. அதாவது ரிவ்யூ சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஃபீட்பேக் எழுதுனாங்க, கஸ்டமர் வந்து இந்த போர்டில் ஃபீட்பேக் எழுதி பெல் அடிக்கிறாங்க. பட் நான் பிக் பாஸ் நான் வந்து ரிவ்யூ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி லிவிங் ரூம்ல உட்காந்து இவங்க பண்ணது சரியா இல்லை எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லுங்க அப்படின்னோன்னா தீபக்கை பத்தி நிறைய பேர் வந்து ஹோட்டல் டீம் வந்து சொல்றாங்க, அன்சிதா சொல்றாங்க, அப்புறம் வேற யாரு சொன்னா அந்த மாதிரி பேர் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி தீபக் வந்து ஜாக்லின் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து அவர் பேசுறாரு, அவர்கிட்ட கேட்டோம்னா இங்கிலீஷ் தெரியாது அது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமா சொல்றாரு, அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆள் ஆர்ஜே ஆனந்தின்னு நினைக்கிறேன், அவங்களும் வந்து தரப்ப சொல்றாங்க, அந்த மாதிரி அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசி எல்லாத்தையும் இது பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு தீபக் வந்து நான் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து கஸ்டமரா இருக்கேன், நான் அப்படித்தான் இருப்பேன்,
அந்த நான் வந்து தீபக்கா இருந்தா அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் கஸ்டமரா இருக்கனால நான் அப்படித்தான் இது பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவரு விதத்துல பார்த்தாலும் அது நியாயமா தான் தோணுது. பட் இருந்தாலும் பாக்குற நமக்கே பாத்தீங்கன்னா அது ரூடா தான் தெரியுது. இதனால ரொம்ப பீட்டர் விட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படா நம்ம கெஸ்ட் ஆகும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கஸ்டமராகவும் பாய்ஸ் டீம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி விடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறோண்டா அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிற கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு ஃபுல்லும் கஸ்டமர் ஃபீட்பேக். அதாவது இவங்களாவே ஒன்று ரெண்டு எழுதுறாங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு போர்டு ஃபுல்லும் கஸ்டமர் ஃபீட்பேக். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் நம்பரை மறந்துட்டாங்கன்னு சொல்லிலாம் கஸ்டமர் ஃபீட்பேக்ல எழுதுறாங்க. ஸோ அதே மாதிரி டைனிங் டேபிள் கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ பாய்ஸ் டீம் வந்து இதெல்லாம் வந்து உத்து கவனிக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரிலாம் உத்து பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக் வந்து தெரிஞ்சிருக்கும், கஸ்டமர் ஃபீட்பேக்ல எழுதிருக்கலாம். பட் கேர்ள்ஸ் டீம் வந்து நம்ம உடக்கூடாத ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எழுதலாம்னு சொல்லி போர்டில் அதாவது இடமே இல்லாத அளவுக்கு வந்து எழுதி போட்டுறாங்க. தர்ஷா குப்தாலாம் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து மேனேஜர், அதாவது என்ன சொல்றது, மேனேஜரா இருக்கிறது வந்து டக்குன்னு விஷாலா மாறிடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நிறைய எழுதிடுறாங்க. அந்த இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமா நமக்கு பார்க்கறது ஓஹோ ஏதோ நடக்க போதுரா, ட்விஸ்ட் இருக்க போதுரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி, அவங்க ரெண்டு பேரும் இப்போ எனிமி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிட்டாங்க எனிமி. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, எதிர் டீம் வச்சு விளையாடுங்களான்னா இவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னா இந்த மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பார்த்து முட்டை போண்டா அப்படின்னு சொல்லிடுச்சாங்க. மூஞ்ச பார்த்து முட்டை போண்டா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஆனா முட்டை போண்டா மாதிரி இருக்கேன், உன்னைய பார்த்தா சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் திருப்பி கலாச்சி விட்டுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து என்னோட பேகை காணாம் அப்படின்னு சொன்னா உடனே ஜாக்லின் ஓட்டாங்க, உடனே பேக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நகைச்சுவை, அதை பாக்குறதுக்கு நமக்கு வந்து சிரிப்பா இருந்துச்சு, என்னடா வச்சு செய்யுது அப்படின்ட்டு. சௌந்தர்யா நீ வந்து ஓகே விளையாடுற பேசுற நல்ல நியாயமான பாயிண்ட் மாதிரி பேசுற, ஆனா ஜாக்லின் தான் நீ வச்சுக்காது, ஏன்னா அதெல்லாம் வாயிலே வர சுடும். நீ அதுகிட்ட போய் நீ ஓட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ஓட்டுன்னு வச்சுக்க, உன்னை வச்சு செஞ்சு விட்டுரும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தில ஏதோ உப்பு ஏதோ இருக்குன்னு சொன்னோன்னா உப்பு அதிகமா இருக்கு, மூஞ்சி ப்ளோட் ஆகி இந்த மாதிரி ஜாக்லின் இந்த மாதிரி முட்டை பண்ற மாதிரி ஆயிருந்தோம்னா ஜாக்லின் வந்து அந்த என்ன மூட்ல இருந்தாங்கன்னு தெரியல காண்டாகி இந்த மாதிரி இப்பெல்லாம் பேசாத, பாடி ஷேமிங் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே இவங்க சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து சொல்லும் போது மட்டும் இடிச்சுச்சா, நான் சொன்னா மட்டும் கசக்குதா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுது சௌந்தர்யா, அந்த மாதிரி காண்டாகி பேசுது. எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க, இந்த சௌந்தர்யா பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வருது, எனக்கு மட்டும் தான் எரிச்சலா வருதா இல்ல உங்க எல்லாத்துக்கும் எரிச்சலா வருதாங்கிறது எனக்கு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த மாதிரி சௌந்தர்யா பார்த்தா எரிச்சலா ஆகுதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதாவது அழகு மட்டும் முக்கியம் கிடையாதுங்கிறது இதை பார்த்தா நமக்கு தெரியுது. அழகா இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கவே வேணாம் அப்படின்ற கருத்து வந்து இது மூலமா தெரியுது. கேரக்டர் நல்லா இருந்தா மட்டுமே மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவா தெரியுது சௌந்தர்யாவோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாருல, வாரம் கொடுக்குறாருல, அது லெவல் 1 கேம் வந்து முடிஞ்சு பாய்ஸ் ஜெயிச்சாங்க. நேற்று பாத்தீங்கன்னா லெவல் 2 கேம் வந்து நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டம் ஸ்டஃப்னு சொல்லுவாங்களா, அதாவது வந்து ஒரு படம் பேர் இருக்கும், அதை வந்து நடிச்சு காட்டணும், வாய் பேசாம ஆக்ஷன் இல்லாம நடிச்சு காட்டணும். அது எதிராக நிற்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 7 பாயிண்ட் எடுக்கிறாங்க கேர்ள்ஸ் டீம். பாய்ஸ் டீம் பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுக்கிறாங்க. இந்த மீதி 2 பாயிண்ட் அவங்களால எடுக்க முடியாத காரணம் பாத்தீங்கன்னா ரஞ்சித். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏஜ் அவுட், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வாரம் இல்லாம இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரு பாத்தீங்கன்னா அவர் நடிச்சு காட்டினதும் கண்டுபிடிக்க முடியல, அதே மாதிரி அவராலையும் ஒரு படம் பெறும்னு சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி 2 இது அவுட் ஆயிருந்தனால பாய்ஸ் டீம் வந்து இந்த டாஸ்க்ல தோத்துறாங்க. அப்கோர்ஸ் பிக் பாஸ் வந்து போன வரையும் பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்து முதல் 2ல வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் ஜெயிச்சுட்டு 3வது யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி விறுவிறுப்பா போச்சு. அதே மாதிரி இந்த வாரமும் அதே மாதிரி தான் இருக்கு. முதல் 2 டாஸ்க்ல வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் ஜெயிக்க வச்சிட்டாரு. அடுத்த டாஸ்க் யாரா ஜெயிக்க போறான்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்புல வந்து வச்சுட்டு விட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு கேட்டா இது ஏதோ ப்ரீ பிளானா பண்ணி பண்றது மாதிரி எனக்கு எதோ தோணுது. மக்களாகி உங்களுக்கு எப்படி தோணுது கருத்துல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எது தோணுனாலும் கமெண்ட்ல போட்டுருங்க, பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று வேற என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷால் எப்பவும் நம்மள மாதிரி தாடி வச்சுட்டே விளையாடுற விஷால் பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா மேனேஜர் ஆனா டக்குன்னு சேவ் பண்ணிட்டாரு.
சுத்தமா அந்த இதே இல்லை, தாடியே இல்லை, ஃபுல் சேவ், நீட் சேவ் பண்ணிட்டு மீசை மட்டும் வச்சிருந்தாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு பிளான் பண்ணி பிக் பாஸ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுல பாத்தீங்கன்னா விஷால வந்து ஒரு லேடி கெட்டப்ல ஆடுறதுக்காக டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா மீசை எல்லாத்தையுமே ஒழிச்சு எடுத்துட்டாரு. அழகான தாடி மீசையை வந்து எதுக்கு வலிச்சு எடுத்தாருன்னு தெரியல இந்த ஒரு டாஸ்க்குக்காக. ஒருவேளை அந்த 150 ரூபா டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வலிச்சு எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. அதாவது வந்து டிப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து அந்த பாக்குற சர்வீஸ் பண்றத வச்சு கஸ்டமர் வந்து சர்வீஸ் வந்து டிப்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 1000 சில்லற சம்திங் வாங்கியிருந்தாங்க. அதை பீட் பண்ணுங்கிறதுக்காக கடைசியா வந்து விஷால வந்து இந்த மாதிரி சேவிங் பண்ண வச்சு ஆட வச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த டிப்ஸுக்காக மீச தறி எடுத்துட்டே தம்பி, ஒரு 150 ரூபா டிப்ஸுக்காக மீச தறி எடுத்துட்டே தம்பி அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரிதான் வந்து நேத்து நாள் வந்து போச்சு டே 17. வேற எதுவும் பெருசா இல்லை. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அந்த 1 மணி நேரம் எபிசோட். அதாவது அந்த 1 மணி நேரம் எபிசோட பார்த்தீங்கன்னா அவ்வளவு லென்த்தா அப்படியே இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு நேற்று டே 17. ஸோ இதுதான் வந்து டே 17 நேற்று நடந்த விஷயம். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சுவாரஸ்யமா நேற்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மனசுல பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீ சொன்ன கருத்து தப்பு, நீ அப்படி சொல்லிருக்க கூடாது, அதுதான் உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கா, கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் பிக் பாஸ் டே 17 ஷார்ட் ரிவ்யூ. நாளைக்கு டே 18ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.